ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு புதுமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னா, நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்னென்ன ப்ளவுஸு என்னென்ன கலரில் நம்ம போடலாம், எந்த காம்பினேஷன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனல் சன்ரைஸ் மதுரையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போய் பாருங்கள். உதாரணத்துக்கு கோலங்கள் போட்டிருக்கேன், மோட்டிவேஷ்னல் சாரீஸ் கலெக்ஷன், கவிதைகள் போட்டிருக்கேன், டிராயிங் போட்டிருக்கேன், கிராஃப்ட் போட்டிருக்கேன், டெய்லரிங் சம்மந்தமாக போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் என்னென்ன போட்டிருக்கேன், என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது தெரியும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிப்ஸுன்றது ஒரு தனியாக சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து டிப்ஸு தான் எல்லாமே சொல்கிறோம். இப்போ கிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஃப்டை பற்றிய டிப்ஸு, கிராஃப்டோட ஐடியாஸை கொடுப்பேன், கிராஃப்ட்டும் சொல்லி கொடுப்போம். இன்னொன்று வந்து ப்ளவுஸ் ஐடியாஸு, ப்ளவுஸ் டிப்ஸு, இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன போடலாம் அப்படின்றத நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். கண்டிப்பாக வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மஞ்சள் சிவப்பு காம்போ வந்து நீங்கள் போடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் மஞ்சள் கலர் சேலை கட்ட போகிறீங்க அப்படின்னா சிவப்பு கலர் ப்ளவுஸ் போடலாம். இல்லை சிவப்பு கலர் சேலை கட்ட போகிறீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் ப்ளவுஸ் போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸோட பேக் சைடு வந்து கணபதியோட எம்ப்ராய்டரியோ இல்லை கணபதியோட குந்தன் வச்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கணபதி ஃபீல் கிடைக்கும். நம்ம அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றத வந்து நம்ம காட்டுறதுக்காண்டி இந்த பேக் சைடில் நீங்கள் விநாயகர் படத்தை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து ஹைலைட்டாக தெரியும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சையும் ஆரஞ்சு காம்போ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரஞ்சு பச்சை வந்து பண்டிகைக்கு ஏற்ற கலர்னு கூட சொல்லலாம். காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் சைடில் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்டரியோ போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓம் அப்படின்ற அந்த வார்த்தையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு இந்த ஓம்ன்றது வந்து பண்டிகை காலத்துக்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் மாடல்ஸ். அடுத்து என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளை ப்ளவுஸு சிவப்பு கலரில் வந்து பைப்பிங் வச்சிங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். எளிமையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸை வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒயிட்டுக்கு வந்து மெரூன் கலரில் பைப்பிங் மாதிரி வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கிராண்ட் லுக்கும் கிடைக்கும். நம்ம கை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி பண்ணலாம். அந்த ஹேண்டில் வந்து மணிகள் மாதிரி தொங்க விடலாம், முத்துக்கள் மாதிரி தொங்க விடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டாகவும் இருக்கும். ரொம்ப வந்து பார்ப்பதற்கு கண்ணை பறிக்கும் வண்ணத்துலையும் இருக்கும். அடுத்து என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா கஜிரா ப்ளவுஸ் டிசைன். இது என்னன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் கை பகுதியில் வந்து மல்லிகைப்பூ டிசைன் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பண்டிகை காலங்களில் இந்த மல்லிகைப்பூ டிசைன்லாம் வந்து கை ஓரங்களில் போட்டிங்கன்னா அந்த பண்டிகையே ரொம்ப களை கட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு பண்டிகை ஃபீல் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா கோயில் மணி டிசைன். இது வந்து ப்ளவுஸுக்கு பின்னாடி வைக்கலாம். ஒரு மணி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம், ஆரி ஒர்க்கு போட்டுக்கலாம், ஜமிக்கி ஒர்க்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமானது இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன் கண்ணாடியை வச்சு கூட நீங்கள் டிசைன் போட்டுக்கலாங்க. கண்ணாடி அழகாக அந்த ஓரங்களில் ஃபுல்லாக ஒட்டிட்டு மணி ஓரங்களில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் எம்ப்ராய்டிங் போட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். யார் போட்டாங்க, எங்கே போட்டிங்க, எப்படி போட்டிங்கன்னு உங்களை வந்து எல்லாரும் கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பின்புறங்களில் தீபம் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த தீபத்துக்கு ஏற்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸும் வந்து ஹைலைட்டாக தெரியும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து சூப்பராகவும் இருக்கும். இந்த தீபம் மாதிரி நம்ம போடுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுற ஃபீல் கிடைக்கும். ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு பண்டிகையில் இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஒரு விசேஷத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி மறக்காமல் பார்த்துருங்க. இதில் இருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.